பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஜூன் மாதம் முதல் வாரம் இந்த மனமகிழ்ச்சிய நாளில் ஜீவனுள்ள கர்த்தரை நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆராதிப்பதற்கு நீ தந்த சிலாக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உமது மாறாத அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் தேவனாய கர்த்தர் வயதானவர் முதற்கொண்டு சிறியவர் வரைக்கும் இந்த தொற்று நோயில் இருந்து பரிபூர்ணமாய் காக்கப்பட்டு வருவதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். இந்த இக்கட்டான காலங்களில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கும் பயங்கள் அச்சங்களை போக்கி நீ ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தரோடு நேரம் செலவிக்கிற இந்த காலங்களாக அமைந்திர நீ தயவு பாராட்டுவீராக. இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் ஆசீர்வாதமாக அமைந்திட நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீ தயவு பாராட்டும். இவைகள் அனைத்தையும் அரவச்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் பாமாலையில் உள்ள 22வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 22வது பாடல். தூய தூய தூயா சர்வ வல்லநாதா, தேவரீர் கென்னாலும் சங்கீதம் ஏறுமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தூய தூய தூயா சர்வ வல்லநாதா, தேவரீர் கென்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜூன் மாதத்தையும் நாம் காணவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, திருச்சபையில் அனுசரிக்கப்படுகிற சிறப்பு நாட்களில் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. இந்த நாளை நாம் திருத்தவ திருநாள் அல்லது திருத்துவ ஞாயிறு, த ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லி இந்த நாளை நாம் அழைக்கின்றோம். திருச்சபை கால அட்டவணைப்படி இந்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் காலங்கள் ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். நாம் பயன்படுத்துகிற ஜெப புஸ்தகத்தில் அட்வந்து ஞாயிறு ஆரம்பித்து இந்த திருத்தவ திருநாளுக்கு பின்வரும் 24 அல்லது 25 ஞாயிறில் அது நிறைவடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய ஜெப புஸ்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது முதலாவது அட்வந்து காலங்கள் என்று சொல்லி அது ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பதாக திருத்தவ திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு என்று சொல்லி அது 24, 25 ஞாயிறோடு அது நிறைவு பெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த திருத்தவ திருநாள் கடவுளுடைய செயலாற்றலையும் கடவுளுடைய தன்மையையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவம் என்று நாம் சொல்லும் பொழுது அது கடவுளை பற்றிய ஒரு கோட்பாட்டின் மகுடம் என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை கிறிஸ்தவ சித்தாந்தங்கள் அநேகம் இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிகமாக நாம் சிந்திக்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். திருவிருந்து ஆராதனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். திடப்படுத்தல் ஆராதனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். விசுவாச பிரமாணத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆகவே இந்த திருத்துவம் என்பது கடவுளை பற்றிய ஒரு கோட்பாட்டின் ஒரு மகுடம் என்று நாம் சொல்லலாம். இந்த திருத்துவத்தை பற்றிய ஒரு சொல் திருமறையில் நேர்முகமாக இல்லை என்றாலும் அது பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவர் என்ற சொற்றொடர் சேர்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவர் என்ற சொற்றொடர்கள் பழைய ஏற்பாட்டிலும் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். The word Trinity is not a biblical word, but the concept is biblical. ஆகவே இந்த திருத்துவம் என்பது திருமறையில் ஆங்காங்கே நாம் படிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதை ட்ரினிடேஸ் என்ற கிரேக்க பதத்தின் மொழியாக்கமாக சொல்லும் பொழுது மூவரில் ஒருவர் என்று சொல்லி குறிப்பிடலாம். 3 + ஏகம், 3 1, மூவரில் ஒருவராக இருப்பவர் என்பதை இந்த திருத்துவம் நமக்கு தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. கடவுள் 3 ஆள் தன்மையில் அவர் காணப்படுகிறார். God is 3 persons. ஒவ்வொரு நபரும் முழு கடவுளை. Each person is fully God. எனினும் மூவரும் ஒருவரே. எனிகம் there is one God. ஆகவே இதை நம்ம கிறிஸ்தவ கோட்பாட்டில் நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவை விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுதும் நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லும் பொழுதும் இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டை நாம் நம்பி
இந்த கிறிஸ்துவ கோட்பாட்டை நாம் விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த மூவொரு கடவுளுடைய தன்மை என்ன என்பதை முதலாவது நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The nature of the triune God. இந்த மூவொரு கடவுளுடைய தன்மை என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள கடவுள், அதாவது பிதாவானவர் சிருஷ்டிகளாக திருமறையில் நமக்கு காட்டப்படுகிறார். God as the creator. அவை பிதாவானவர் ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக நாம் காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்தில் இருந்து மீட்கும்படியாக வந்த ஒரு இரட்சகர். God as the redeemer. அவை இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, மனுமக்கள் செய்த பாவத்தை மீட்பதற்காக அவர் ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவர் வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். குமாரன் அனுப்பி தந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி, ஆற்றல்படுத்தி, தூய்மைப்படுத்தி நம்முடைய வாழ்வை முழுமைப்படுத்துகிறார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். God as the indweller. நம்முடைய உள்ளில் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவர். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் நம்மை தினம் தினமும் தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதுதான் இந்த ஒவ்வொரு கடவுளுடைய தன்மை என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், மூவொரு கடவுளில் நம்பிக்கை கொள்கிறோம். We believe in the triune God. நாம் இந்த மூவொரு கடவுளில் நம்பிக்கை கொள்கிறோம் என்ற இந்த தலைப்பை மையப்படுத்தி நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் விசுவாச பிரமாணம் அறிக்கை செய்யும் பொழுது, பிதாவாகிய கடவுளை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்ற ஆழமான நம்பிக்கையில் நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே. அவை இது நம்முடைய இந்த கிறிஸ்துவ கோட்பாட்டில் ஆழமாக அதை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருத்துவ உபதேசம் என்பது ஒரு கடினமானது, அது அறிவுக்கு எட்டாத ஒன்று. ஒருவேளை பிதாவானவர் ஒரு கடவுள், குமாரனாகிய ஒரு கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய ஒரு கடவுள் என்று அநேக இன்றைக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்துவ உபதேசம் என்பது ஒரு கடினமானது, அறிவுக்கு எட்டாதது. ஆனாலும் இந்த திருத்துவ உபதேசம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் அது விசுவாசத்திற்கும் மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஜான் வெஸ்லி என்ற இறையியல் வல்லுநர் சொல்கிறார், கடவுள் மூவரான ஏகர் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். நாம் கீர்த்தனை பாடல் வரிகளில் முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் என்ற இந்த பாடல் வரிகள் மூவரு கடவுளின் தன்மை மற்றும் செயல்பாட்டினை உணர்த்தக்கூடியதாக அது காணப்படுகின்றது. The teaching on the Trinity is the unity of God. ஆகவே இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செயல்படுகிறவர்கள், ஒரே கடவுள். அவர்கள் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் நம்மை வழிநடத்துகிறவர்கள் என்பதை நாம் இன்னைக்கு அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்குள்ளே பலவிதமான திரிவு கோட்பாடுகள் வந்துவிட்ட காரணத்தினால், பலவிதமான தவறான உபதேசங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த திருத்துவ கோட்பாட்டை குறித்து பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான வேறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொருடைய மனதிலும் அங்கே ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரே ஆண்டவர், அவர் மூவரில் ஒருவராய் நம்மளை செயல்படுகிறார் என்ற ஒரு உண்மையினை நாம் புரிந்து
ஆகவே கடவுள் மூவராக செயல்படுகிறவர் ஒரே கடவுள். ஆகவே திருத்துவ கடவுள் என்று நாம் சொல்லுகின்றோம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம் என்பதை இன்றைக்கு திருச்சபை மக்கள் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த மூவரு கடவுளுடைய நம்பிக்கை எதன் மேல் நாம் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டுள்ள 3 திருமறை பாடங்களை மையப்படுத்தி நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி, நிறுவ திருமறை பகுதி, சுவிசேஷ திருமறை பகுதி, இந்த 3 திருமறை பகுதிகளை நாம் ஆதாரமாக வைத்து நாம் இந்த மூவரு கடவுளுடைய நம்பிக்கை வைத்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாக எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரை அந்த பகுதி நமக்கு அங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்றால், மானிடருக்கு தம்மை வெளிப்படுத்தின மூவரு கடவுள். இங்கே இந்த திருமறை பகுதி கடவுள் தம்மை தீர்க்கன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி அவரை திருப்பணிக்காக அழைக்கின்ற ஒரு பகுதியாக நாம் இங்கே காணுகிறோம். கடவுளை மனிதர் நேரடியாகவும் அடையாளங்கள் வாயிலாகவும் கண்ணார காண்கின்ற நிலையை இன்றைய பழைய ஏற்பாட்டு பகுதியில் நாம் காண்கின்றோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக கடவுளை காற்றுகளின் வாயிலாக, தீப்பிழம்புகளின் வாயிலாக, அக்கினியின் வழியாக ஆண்டவரை கண்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை அடையாளங்களின் வாயிலாக நேரடியாக கண்ணார காண்கின்ற நிலையைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு தெளிவாக இங்கே நமக்கு காண்பிக்கின்றது. இந்த எசேக்கியேலை ஆண்டவர் தீர்க்கனாக அழைக்கும் பொழுது அங்கே பெயரிட்டு அழைக்காதபடி மனுபுத்திரனே என்று சொல்லி அழைக்கின்றார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் தம்மை வெளிப்படுத்தின போது புயல் காற்றலாகவும் நெருப்பாகவும் ஒளியாகவும் இந்த எசேக்கியேலுக்கு அந்த தரிசனத்தின் மூலமாக அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக அங்கே வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய வெளிப்பாடு 3 அடையாளங்களோடு அங்கே வெளிப்படுத்தினது மட்டுமல்லாது, மனுபுத்திரனே காலூன்றி நில், உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி அந்த எசேக்கியேலை அழைக்கின்ற ஒரு அழைப்பை நாம் இந்த 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதியில் நாம் வாசிப்போம் என்றால், அது பிரகாசமான அக்கினிக்குள்ளில் இருந்து தோன்றியது. அதில் தோன்றிய 4 முகங்களும் 4 தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக அது காணப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கே 4 முகங்கள். முதலாவது மனித முகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனித முகம் படைப்புகளை ஆளுபவன் என்பதை நமக்கு காட்டுகின்றது. அடுத்தது சிங்க முகத்தை நமக்கு அங்கே காண்பிக்கின்றது. இந்த சிங்க முகம் காட்டு விலங்குகளில் வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எருது முகத்தை நாம் இங்கே காண்கின்றோம். அது நாட்டு மிருகங்களில் சக்தி வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 4வது கழுகு முகத்தை நாம் இங்கே காண்கின்றோம். அது பறவைகளில் பலம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒருவேளை இறையல் வல்லுநர்கள் சொல்லும் பொழுது இந்த 4 முகங்களும் 4 சுவிசேஷங்களை ஒத்திருக்கிறது, அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுவதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த முகங்கள் யாவும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உள்ள தேவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காட்சியை எசேக்கியேல் கண்டார் என்பதைத்தான் இந்த எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம்.
தரிசனம் என்னவென்றால் சக்கரங்கள் சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு தரிசனத்தை அங்கே அவர் காண்கின்றார். சக்கரங்கள் சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு தரிசனம். அதை எது நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் சர்வ வல்லவர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர் என்பதை இந்த காட்சியில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே தேவன் எங்கும் அவர் நிறைந்திருக்கிறவர், தேவன் எல்லா இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறவர் என்பதை அது நமக்கு அடையாளம் காட்டுகின்ற ஒன்றாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது. எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையை அங்கே கண்டபொழுது அங்கே கடவுளுக்கு முன்பதாக விழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். பிரியமானவரே, தேவ மகிமைக்கு முன்பதாக மனிதன் இவ்வாறுதான் காணப்பட வேண்டும் என்பதை இந்த எசேக்கியேல் கண்ட ஒரு காட்சி நமக்கு அழகாக அதை சுட்டி காண்பிக்கிறது. ஏனென்றால் கடவுள் மகா பரிசுத்தவர், கடவுள் மகா பரிசுத்த தேவன் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே மகா பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நாம் அவருடைய மகிமையான காட்சியை பார்க்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து அவரை நாம் பணிந்து கொள்ளும்படியாக இருக்கிற மக்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்றும் இந்த வல்லமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த எசேக்கியேல் இந்த காட்சி கடவுள் தனக்கு அருளிய வெளிப்பாட்டு தோற்றத்தின் வாயிலாக அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் அவரது திருப்பணிக்காய் தன்னை அர்ப்பணிக்கவும் அது உதவியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கடவுள் தம்மை அனுதினமும் வெளிப்படுத்தி அவரோடு வாழச் செய்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் பல நிலைகளில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேதத்தின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஜெபத்தின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். விசுவாசிகளின் ஐக்கியத்தின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். செய்திகளின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இப்படி ஆண்டவர் அனுதினமும் வெளிப்படுத்தி அவரோடு கூட அவர் வாழும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இதுதான் இந்த முதலாவது பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். இரண்டாவதாக நமக்கு நிருப வேத பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால், அது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், மானிடரின் வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். மானிடரின் வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். இங்கே தூய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது மூவொரு கடவுளின் பெயரில் வாழ்த்துதல் சொல்லி அவர் மூவொரு ஒருவராக மானிடர் அனைவரிலும் இணைந்துள்ளார் என்ற ஒரு செய்தியை அங்கே அந்த திருச்சபையாருக்கு குறிப்பிடுவதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் சொல்லி முடிக்கின்றார். அவை இங்கே முதலாவது கிருபை, அன்பு, ஐக்கியம் என்ற 3 அருமையான சொற்றொடர்கள், வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த மூவொரு கடவுளுடைய தன்மையை இது நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவை முதலாவது கிருபையை குறித்து இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானிப்போம். இந்த கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒன்று. இந்த கிருபையினாலே நாம் அசைகிறோம், இந்த கிருபையினாலே நாம் நடக்கிறோம், இந்த கிருபையினாலே நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம் என்று பவுல் சொல்வதைப் போல இந்த கிருபையை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கிருபையை குறித்து நாம் அதிகமாக அதை நாம் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு தேவ மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் அவர் மிகவும் சிரமப்பட்டார். இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. சரியாக அவரால் வேலை செய்ய முடியாமல் வருந்தினார். அவர் ஒரு தரிசனத்தை
அங்கே கண்டார். இந்த பக்தனை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. அவன் இந்த பக்தன் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டான்? தேவனே, இந்த இருளை என்னை விட்டு அகற்றிவிடும், நான் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கின்றார். என இந்த காரிருள் சூழ்ந்திருக்கிறது, இந்த கஷ்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, இந்த துன்பங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. தேவனே, இப்படிப்பட்டதான இருளை என்னை விட்டு நீ அகற்றிவிடும், நான் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். ஆனால் ஒரு கரம் இந்த தேவ மனிதர் பக்கமாக அங்கே வந்து ஒரு விளக்கை கொடுத்து, உன் பிரயாணத்தில் தொடர்ந்து செல் என்று சொல்லி அங்கே சொல்லி மறைந்து விட்டது. அந்த விளக்கிற்கு கிருபை என்று அங்கே பெயரிடப்பட்டது. அவை இந்த தேவ மனிதன் இதை குறித்து யோசித்தார், இதை குறித்து சிந்தித்தார். எத்தனைதான் துன்ப இருள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவ கிருபை என்னும் இந்த விளக்கு ஒளியில் நாம் வேலைகளை தொடர முடியும் என்று சொல்லி அவர் இதன் மூலமாக அவர் புரிந்து கொண்டார். இதன் மூலமாக அவர் புரிந்து கொண்டார். பிரியமானவளே, துன்ப நேரங்களில் அவருடைய கிருபை என்னும் விளக்கை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் நம்மை நடத்துகிறார். இந்த தேவனுடைய கிருபை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. இந்த தேவனுடைய கிருபை துன்பத்தில் நம்மை தேற்றுகிறது. இந்த தேவனுடைய கிருபை சோதனையை வெல்ல பலம் தருகிறது. கிறிஸ்துவின் கிருபை அனைத்து வேறுபாடு பாகுபாடு இவைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை இந்த வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலனை ஒரு முள் குத்தி கொண்டிருந்தது. அவை ஆண்டவரிடத்தில் இந்த முள் என்னிலிருந்து நீ நீக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக முறை வேண்டுதல் செய்தான். ஆனால் ஆண்டவர் இந்த முள்ளை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அங்கே சொல்லி இந்த பவுலை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த கிருபை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தக்கூடியது. இந்த கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை வழியெடுக்கக்கூடியது. அவை ஆண்டவர் நம்மை வழியெடுக்கக்கூடியவர். இரண்டாவதாக பார்க்கிறோம், அன்பு என்ற இந்த சொற்றொடரை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய அன்பு எத்தகையது என்பதை பற்றி அங்கே எரேமியா தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3வது வசனத்தில், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆம், கடவுளுடைய அன்பு என்றென்றும் மாறாதது. கடவுளுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அளவிட முடியாதது. அவை அப்படிப்பட்டதான ஒரு அன்புள்ள ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, சமுதாயத்தில் அநேக பொருள்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான பொருள் எது, போலியான ஒரு பொருள் எது என்பதை நம்மளால் சற்றிடம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் தடுமாற்றம் அடைகின்றோம். ஏனால் உண்மையான பொருள் போலியான பொருளைப் போலவே அது காணப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு போலியான அன்பும் இன்றைக்கு சமுதாயத்திற்குள்ளாக அது நுழைந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு இந்த போலியான அன்பை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். கடவுளுடைய அன்புதான் அது உண்மையான ஒரு அன்பு. கடவுளுடைய அன்புதான் ஒரு சிறந்த ஒரு அன்பு. கடவுளுடைய அன்புதான் அது என்றைக்கும் அமைய நேசிக்கிற ஒரு அன்பு என்பதை இன்றைக்கு அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இந்த அன்பு பலரிடத்தில் இருந்து அது மாறி போகலாம், அது மறக்கப்பட்டு போகலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒருபோதும் அவர் மறக்காதவர். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நாமும் கடவுளில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அன்பினுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், கொடுப்பது மற்றொன்று, அது பெறுவது என்று நாம் சொல்லலாம். கடவுள் அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாமும் கடவுளுடைய அன்பை நாம் செலுத்துகிறோம் என்பதை, பிறரிடம் நாம் செலுத்துகிறோம் என்பதை இது நமக்கு காட்டுகின்றது. அதைத்தான் சீமோன் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். ஆகவே கடவுளிடத்தில் வைத்திருக்கிற இந்த அன்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். மூன்றாவது, ஐக்கியம் என்ற ஒரு சொற்றொடரை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்ற இந்த சொற்றொடர் ஃபெல்லோஷிப், கம்யூனியன் என்ற இந்த
வார்த்தைகளில் அது அடங்கியிருக்கிறது. இதற்குரிய கிரேக்க சொல் என்னவென்றால் கொய்னானியா. கொய்னானியா என்று சொன்னால் ஐக்கியம். விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து, விசுவாசிகள் எல்லாரும் கூடி ஒன்றிடத்தில் ஐக்கியப்படுவதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆம், சபையோடும் பிறரோடும் நாம் வைத்திருக்கிற ஒரு ஐக்கியத்தை இது நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் சமுதாயத்தை நாம் பார்க்கும் பொழுது, அடுத்து குடும்ப சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இந்த உறவுகள் சீர்குலைந்து போவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த உறவுகள் அங்கே உடைவுபட்டு போவதை இன்றைக்கு நாம் காண முடிகின்றது. குடும்பத்திலும் இந்த ஐக்கியம் முறிவுபட்ட ஒரு நிலைமையை காண முடியும். திருச்சபையிலும் இந்த ஐக்கியம் முறிவுபட்ட ஒரு சூழ்நிலையை காண முடியும். சமுதாயத்திலும் இந்த ஐக்கியம் முறிவுபட்ட ஒரு சூழ்நிலையை காண முடியும். ஆனால் ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை நமக்குள்ளாக அவர் ஏற்படுத்துகிறார். உறவுகளை சீரமைக்க ஆண்டவருடைய உதவியை நாம் ஒவ்வொரு நாளும் நாடுவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளின் கிருபை, அன்பு, ஐக்கியம் இவைகளை சொந்தமாக்கிய அன்னை தெரசா அம்மையார் தன்னை உலகிற்கு அடையாளமாக்கி நமக்கு முன்மாதிரியாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது வெளிச்சம் மற்றவர்கள் முன் பிரகாசித்திட நம்மையும் ஒப்படைப்போம். கடவுளுடைய அன்பை நாம் ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அன்பை ஒரு நாள் நாம் ருசிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து நாம் ஸ்திரப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. மூன்றாவது திருமறை பாடமாக நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு பகுதி, சுவிசேஷ பகுதி, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் வரை. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், மானிடரின் வாழ்வில் இறுதி வரை உடனிருக்கும் மூவொரு கடவுள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் முதன்மையான கட்டளை இதுவாக இருக்கிறது. கடவுள் உலகின் முடிவு வரை தம்முடைய மக்களோடு கூட உடனிருந்து அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களிடம் அனைவரையும் நீங்கள் சீடராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க அங்கே அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படி நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது உலகத்தின் இறுதி வரை இந்த மீட்பு பணியை தொடர்ந்து நிறைவேற்றிட நான் உங்களை வழிநடத்துவேன், உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அநேகரை சீடராக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில் அநேக மக்களை நாம் ஆண்டவருக்கென்று சீடராக்குகின்ற ஒரு பணியை நாம் தொடர்ந்து செய்ய அழைக்கப்பட்டவர்கள். கடவுளுக்கென்று நாம் சேவை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் செயல்படுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். இஸ்ரவேல் மக்களோடு உடன் இருந்த ஆண்டவர் இம்மானுவேலராய் நம்முடன் இருக்கும் ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தவராய் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இதை நாம் நமது வாழ்க்கையில் நம்பி அனுபவமாக்கி அவரிலே உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்வினை நாம் தொடரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தின ஆண்டவர். அக்கினி சம்பத்தினாலும் ஏக சம்பத்தினாலும் அவர்களை அற்புதமாக வழிநடத்தின ஆண்டவர். இம்மானுவேலராய் இருந்து வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர். அநேகரை சீடராக்குகின்ற இந்த சேவையில் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆற்றல் படுத்தக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் இது மூலமாக மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த திருத்துவம் என்பது மூவொரு கடவுளும் இணைந்து
நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவர்கள் என்பதை நாம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் விசுவாசித்து அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீ தயவு பாராட்டினீர். உம்மை சோத்தரிக்கிறோம். சென்ற வாரம் பெந்தேகோஸ்தே திருநாளினுடைய சித்தாந்தங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களை வழிநடத்தினீர். இந்த நாளிலும் திருத்துவத்தினுடைய சிறப்பை குறித்து, திருத்துவத்தினுடைய மகத்துவத்தை குறித்து, தன்மையை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீ தயவு பாராட்டினீர். உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த திருத்துவ திரியேக தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் மூவராக இருந்து அவர் செயல்படுகிறவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்போதும் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். இந்த கொடிய கோவிட்-19 தொற்று நோய் எங்கள் இந்திய தேசத்தையும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் விட்டு நீங்கும்படியாக நீ தயவு செய்வீராக. வெயிலின் கொடுமை அதிகமாக காணப்படுகின்ற இந்த காலத்தில் யாருக்கும் எந்தவிதமான பலவீனங்களும் சுகவீனங்களும் வராதபடி நீர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாய் இந்த ஊரடங்களிலிருந்து நாங்கள் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிட, வழிபாடு நடத்திட, ஆண்டவரை ஆராதித்திட, நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை நாமத்தை உயர்த்திட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் தனித்திருக்கும் இந்த நாட்களில் வேண்டாத, மனதை கெடுக்கின்ற தேவையற்ற காரியங்களை செய்யாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வழியெடுத்தீர்களும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகள் அனைத்தையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், வழிநடத்துதல் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆம். நிறைவு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நிறைவு பாடலாக சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம்,
நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சங்கீதக்காரனோடு கூட நாம் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமேறிய பசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.